Hello friends, welcome to your own channel, Knowledge Adora. நேற்று பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் லெக்சர் ஒன்னோட பார்ட் 1 பார்த்தோம். இன்னைக்கு பார்ட் 2ஓட கண்டினியூவேஷன். ஸோ நேற்று என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்ட்டு ஒரு ஸ்மால் ரீகேப் அப்படின்னா நம்ம வாட் இஸ் அ ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தோம். கம்பெனிஸ் ஏன் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, தட் இஸ் வை தே ஆர் செல்லிங் த ஓனர்ஷிப்ன்றதை டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்டாக் மார்க்கெட் ஃப்ளக்சுவேட் ஏன் ஆகுது, அதாவது இண்டெக்ஸஸ் தட் இஸ் நிஃப்டி சென்செக்ஸ் அதை பற்றி ஏன் ஃப்ளக்சுவேட் ஆகுது, அதே மாதிரி கம்பெனியோட ரெஸ்பெக்டிவ் ஷேர் ப்ரைஸ் ஏன் ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்றதும் நம்ம லா ஆஃப் டிமாண்ட் வச்சு பார்த்தோம். அண்ட் வி ஆல்சோ ஸ்போக் அபவுட் இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஸோ இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் டு தி எண்ட் வரைக்கும் பாருங்கள். வி ஹோப் யூ வுட் சப்போர்ட் அஸ். Share price is going up, coming down, intrinsic value going up, going down. Is it stocks equates to gambling? Absolutely not. இப்போ ஸ்டாக் அப்படின்றது என்ன, ஒரு ஷேர் நம்ம என்ன சொன்னோம், இட்ஸ் பீஸ் ஆஃப் ஓனர்ஷிப் தட் யூ ஓன் இட். அந்த பிஸ்னஸோட ஓனர்ஷிப் நீங்கள் இருக்கீங்க. கேம்பிளிங் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இட் இஸ் ஜீரோ சம் கேம். இங்கே என்னென்னா, இட் ஜஸ்ட் டேக் சம் மணி ஃப்ரம் தி லூசர் அண்ட் கிவ்ஸ் இட் டு தி வின்னர். ஸ்டாக் அப்படி கிடையாது. இட் டேக்ஸ் மணி ஃப்ரம் யூ and issues a shares for which a value is being created. So let's not get confused with gambling. So 100% it's not gambling because you own the company's ownership, which also has a say on its assets and the profitability of the business. When company wants to sell its shares, it can be done in two ways. One is primary market, the other one is secondary market. What is primary market? அதாவது ஃபர்ஸ்ட் டைம் கம்பெனி அவங்களோட ஓனர்ஷிப் விற்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது it tells to the public that I am going to sell my ownership. If anybody is interested, can buy it. So there are qualified institutional investors, QIB அப்படின்னுவோ, or qualified institutional bidders, and then it's general public. So இதுக்கு ஒரு கோட்டா சிஸ்டம் வச்சுருப்பாங்க. அதாவது qualified institutional பிட்டர்ஸ்க்கு ஒரு கோட்டாவும் ஜென்ரல் பப்ளிக் ஒரு கோட்டா இருக்கும். So let's not get into that complications right now. நம்ம பின்னாடி பேசுவோம். ஓகே, ஸோ ஜென்ரல் பப்ளிக் உள்ள கோட்டாவை தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ இட் டெல்ஸ் தட் ஐ எம் ஆஃபரிங் தி ஓனர்ஷிப், யூ கேன் பை. ஸோ த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் சொல்லும் போது அது நம்ம ஐபிஓ அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். ஸோ இனிஷியல் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க, ஸோ அதனால தே சே தட் ஐ எம் ரெடி டு. ஸோ கம்பெனி பப்ளிஷஸ் இட் அண்ட் தென் வி கேன் பை இட். ஸோ வி கேன் பை த பர்டிகுலர் திங். ஸோ அந்த பை பண்ணும்போது என்ன பண்ணலாம் டேரெக்டாக, பட் வி நீட் டு ஹாவ் அ பேங்க் அக்கௌண்ட், we need to have a Demat account that we will explain it in the further slides that we are going to comment. So நம்ம apply பண்ணி வாங்கலாம். இந்த இதில் நம்ம we need not go through the stock market and இதெல்லாம். So primary marketனா direct company to a public டைரக்டாக பண்ணுறது primary market அப்படின்னு. ஓகே, அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம FPO அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வர்றது. அதாவது ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் மூவிஸ் எடுத்துக்கோமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வென் ரஜினி காட் இன்ட்ரடியூஸ்ட் இந்த மூவி ஃபர்ஸ்ட் டைம் எப்படி பண்ண இன்ட்ரடியூசிங் அப்படின்ட்டு சொன்னாங்க. இன்ட்ரடியூசிங் ரஜினிகாந்த். இதுவே செகண்ட் மூவிக்கு வரும்போது சொல்லுவாங்களா, மறுபடியும் சொல்ல முடியுமா நம்ம இன்ட்ரடியூசிங் ரஜினிகாந்த்? இல்லை, ஸ்டாரிங். ஸோ அது மாதிரி த செகண்ட் டைம் அவங்க வரும்போது வி கேன் நாட் சே ஐபிஓ. ஸோ இட் இஸ் நோன் அஸ் FPO, ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர். அதாவது இட் இஸ் IPO is done, initial is over, next follow on public offer, I am following it with another public offer அப்படின்ட்டு. ஸோ this is what you call as an FPO, right? So எவ்வளோ FPOs, அதாவது ஒரு டைம் IPOன்றது ஒன் டைம், FPOன்றது ஒரு டைம் தானா? ஓகே, ரஜினி ஃபர்ஸ்ட் மூவி ஆக்ட் பண்ணாரு. செகண்ட், கேன் யூ நாட் ஆக்ட் மெனி மூவிஸ் தட் ஹி ஹஸ் டன்? எஸ். ஸோ அது மாதிரி இருக்கும்போது இந்த FPOன்றது கேன் பி மல்டிபிள் டைம்ஸ் it can come in. So everything is known as an FPO, that is follow on public offer. So this is how the primary market, FPO is also a primary market. So the public can directly apply to the company to get the shares. Now already the public offer has been there and people have bought it and it has been listed in the stock market. Other company gets listed. So avanga ஒரு particular price சொன்னாங்க, அது share it's listed and it has started trading in stock market and all these things. So all these things have been governed. எல்லாமே governed by SEBI, which is Security Exchange Board of India. So there's a governing body. So nobody is going to cheat like anything. Okay, ஏதோ cheat பண்ணிட்டு போறாங்களோ அது மாதிரி எல்லாம் கிடையாது. ஓகே, ஸோ இந்த ஒரு ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐடிசி என்ற கம்பெனி. ஓகே, ஐடிசி இனிஷியலாக அவங்க ஃபஸ்ட்டு வந்திருந்தாங்கன்னா ஐபிஓ, அதை தான் நீங்கள் பார்ப்பீங்க. இட்ஸ் அ ப்ரைமரி மார்க்கெட்டில் அவங்க டைரெக்டாக கேபிட்டல் வாங்கியிருக்காங்க, ரைட்? ஸோ செகண்ட் நெக்ஸ்ட் பண்ணியாச்சு, ஐபிஓ டன்,
மேபி எஃபிஓ ஆல்சோ ப்ரைமரி மார்க்கெட் தான், அதுவும் முடிஞ்சிருச்சு, இதெல்லாம் ஆகிட்டு. பட் இப்போ வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஷேர் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு வந்து ஷேர் இருக்குது, நம்ம வந்து வி நீட் டு ஜஸ்ட் ஸ்டார்ட் buy more shares or we need to sell our present shares அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, we need to do through stock exchange. அப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்ம இந்தியாவில் வந்து மேஜராக 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குங்க. ஒன் இஸ் என்எஸ்சி, இன்னொன்று பிஎஸ்சி. பிஎஸ்சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அதை பற்றி சில டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லுவோம் பின்னாடி. ஸோ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டேரெக்டாக நான் போய் வாங்க முடியாது, டேரெக்டாக போய் நான் விற்க முடியாது. அப்போ நான் எப்படி தான் வாங்குறது விற்கிறது அப்படின்னா, we have some brokers. ஓகே, ஸோ brokers இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம வந்து டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் சொல்லுவோம். ஸோ we will explain those things also later. ஸோ அந்த brokers, ஸோ இந்த brokers மூலியமாக தான் நம்ம வாங்கவோ விற்கவோ முடியும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா we need to have certain accounts. லைக் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்கணும், ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும், அது என்னன்றது சொல்லுவோம். ஓகே, ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்து பண்ணணும். ஸோ buyers can buy the shares or sell the shares through a broker who does our transaction in stock exchange to deliver the stock or to sell our stock. ஸோ இதுதான் வந்து இந்த brokerோட மேஜர் ரோல்ஸாக இருக்கும். ஸோ 2 மேஜர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவில் நம்ம சொன்ன மாதிரி பிஎஸ்சி, என்எஸ்சி இருக்குது. பிஎஸ்சின்றது ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விச் ஸ்டார்டட் வே பேக் இன் 1875. என்எஸ்சி வந்து 1992 ஸ்டார்ட் ஆச்சு. So BSE is the oldest stock exchange which has around 1600 plus listed companies. NSE is the largest ஏன் சொன்னோம்னா, it is having around 5000 plus companies that has been listed. இப்போ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் சொல்லும்போது 2 கீவேர்ட்ஸ் நம்மளுக்கு அப்பப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒன்று சென்செக்ஸ் அப்படின்வாங்க, ஒன்று நிஃப்டி அப்படின்வாங்க. சென்செக்ஸ் இஸ் நத்திங் பட் தி இண்டெக்ஸ் ஆஃப் பிஎஸ்சி. நிஃப்டின்றது இட்ஸ் அன் இண்டெக்ஸ் ஆஃப் என்எஸ்சி. ஸோ வாட் இஸ் அன் இண்டெக்ஸ்? இண்டெக்ஸ்ன்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பிஎஸ்சியில் 1600 ப்ளஸ் ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ஸ்டாக்ஸையும் நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு பர்ஃபார்மன்ஸை பார்க்க முடியுமா அப்படின்ட்டு பார்த்தா இட்ஸ் டஃப் ஃபார் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டு டூ இட். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, டாப் 30 பர்ஃபார்மிங் கம்பெனிஸ் ஆஃப் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது இண்டஸ்ட்ரீஸோட எல்லா இண்டஸ்ட்ரியோட டாப் பர்ஃபார்மிங் கம்பெனிஸை வந்து கிளப் பண்ணி 30 வச்சுருக்காங்க. அதே மாதிரி என்எஸ்சி இஸ் 50. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் தி நிஃப்டி அண்ட் தி சென்செக்ஸோட வேல்யூஸ் டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ இட் பேசிக்லி this is what an index is. In the index is clubbing of the companies in NSE, which is Nifty, and Sensex under the BSE order. So either vachi the trends in the stock market is going to be defined. இப்போ நம்ம யாரெல்லாம் ஷேர்ஸ் வாங்கலாம், எப்படி வாங்கலாம்ன்றதை பார்ப்போம். ஸோ நம்ம ஸ்ட்ரக்சரில் சொன்ன மாதிரி நம்மளுக்கு என்ன ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேண்டியதாக இருக்குது. பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கணும், டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும், ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது? பேங்க் அக்கௌண்ட், எஸ், எவ்ரிபடி ஷுட் பி ஹேவிங் அ பேங்க் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா யூ வுட் ஹவ் ஹர்ட் அபவுட் சம்திங் நம்ம ப்ரீவியஸ் இதில் சொன்ன மாதிரி brokers. ஸோ நீங்கள் brokers அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. டிமேட் அக்கௌண்ட்ன்றது பேசிக்கலி என்ன அப்படின்னா, இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம பணத்தை போட்டு வச்சு பணம் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்போம். பணம் வந்து உள்ளார வரும், வெளியே போகும். அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட்ன்றது நம்ம வாங்குகிற ஷேர்ஸ் அது வந்து இன் அ டீமெட்டீரியலைஸ்ட் ஃபார்ம், அதாவது இட் இஸ் நாட் இன் ஃபிசிக்கல் ஃபார்ம், இட் இஸ் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம். ஸோ அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் டிமேட் அக்கௌண்ட். இட் இஸ் சம்திங் லைக் அ பேங்க். ஆனால் பேங்க்கில் வந்து இட் இஸ் ஃபார் மானிட்டரி திங்ஸ் விச் இஸ் மணி, வேறஸ் டிமேட் அக்கௌண்ட் வந்து ஷேர்ஸ். ஸோ நம்ம ஷேர்ஸ் வாங்குகிறோம், என்னென்ன ஷேர்ஸ் வாங்குகிறோம் அது வந்து சேவ் பண்ணி வைக்கும். நம்ம விற்கணும்னா அந்த டிமேட் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து தான் விற்கணும். அப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு broker கிட்ட ஓப்பன் பண்ணோம், he requires funds. இப்போ நான் வந்து என் broker கிட்ட இது மாதிரி வந்து ஐடிசியோட கம்பெனியோட ஷேர் நீங்கள் வாங்குங்க அட் 190க்கு வாங்குங்க, ஒரு 10 ஷேர் வாங்குங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன்னா நான் பணம் கொடுக்கணும், அவர்கிட்ட பணம் இருந்து அவர் வாங்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ they open up a trading account for which money can be transferred to this particular broker, okay, where he can use this particular money to buy the shares. அதே மாதிரி நான் வந்து ஒரு ஷேர்ஸை விற்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இப்போ நான் என்ன சொல்கிறேன், செல் திஸ் ரிலையன்ஸ் ஷேர்ஸ், ஒரு 5 யூனிட் ஆஃப் ரிலையன்ஸ் ஷேர்ஸை விற்றுருங்க 2000 rupees விற்கும். 5 ஷேர்ஸ் நான் விற்கணும் அப்படின்னா 2000 into 5 10,000. ஸோ என்னோட டிமேட் அக்கௌண்ட்லேருந்து 5 ஷேர்ஸை வந்து அவங்க வந்து நம்ம brokerக்கு எடுத்து, பிகாஸ் ஐம் கிவிங் த ஆத்தரைசேஷன், அண்ட் தென் ஹீ செல்ஸ் இட் விச் இஸ் இன் ஜென்ரல் பப்ளிக்.
அந்த பணம் வந்து என்னோட அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ என்னோட ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து நான் எப்போ வேணாலும் விட்ரா பண்ணி என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆல்சோ ஹோல்ட்ஸ் தி கேஷ். ஸோ நம்ம என்ன கேஷ் வந்து புரோக்கரோட வச்சிருக்கோன்றது பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் ஹவு தி ட்ரேடிங் கோஸ் ஆன். ஸோ பை பண்ணும்போது நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அனுப்பி அங்கேருந்து ஷேர்ஸை வாங்கலாம். விற்கும் போது டிமேட் அக்கௌண்ட்டில் ஸ்டாக்கு குறைஞ்சிரும், அதாவது ஷேர் குறைஞ்சிரும். ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் வந்த அப்புறம் நான் வித்ட்ரா பண்ணி என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ் ஆன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யோர் டிமேட் அக்கௌண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட். நம்ம டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னோம். ஸோ டிமேட் அக்கௌண்ட்டில் நம்ம ஷேர்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொன்னோம், விச் இஸ் இன் டிமெட்டலைஸ், விச் இஸ் நாட் இன் ஃபிசிக்கல் பட் அஸ் இன் அ டிஜிட்டல் ஃபார்ம். ஸோ வேறு என்னெல்லாம் சேவ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஸ்டாக்ஸ்ன்றது ஒன்றும் கிடையாதுங்க, கலெக்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். ஸோ அது வந்து ஸ்டாக்ஸ் இன்வேரியபிளி இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி பேசுவாங்க ஷேர்ஸ் ஸ்டாக்ஸ் அப்படின்ட்டு. பட் ஸ்டாக்ஸ் இஸ் நதிங் பட் கலெக்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஷேர்ஸ் ஸ்டாக்ஸ், கோல்டு விச் இஸ் எலக்ட்ரானிக் கோல்டு. இப்போ ஃபிசிக்கல் கோல்டோட இப்போ எலக்ட்ரானிக் கோல்டு விச் கேன் பி ட்ரேடட் அகெயின் இன் ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது. ஸோ பாண்ட்ஸு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ஐபிஓஸ் விச் வி ஹவ் ஆல்ரெடி செட், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் இருக்குது, இடிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர் வென் ஹி வாண்ட்ஸ் மணி அப்படின்னா ஹி கேன் ஆல்சோ டேக் அ பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் அ லோன். அது வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, டிபெஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து டிபெஞ்சர் அப்படின்னா, இப்போ சப்போஸ் கம்பெனிக்கு ஏதோ ஆயிடுச்சு, இட் இஸ் க்ளோசிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த லோன் வாங்கியிருக்காங்கல்ல அதெல்லாம் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணணும். ஓகே, விச் இஸ் ஸோ அப்போது இந்த டிபெஞ்சர்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இதில் வந்து கன்வெர்ட்டபிள் அண்ட் நான் கன்வெர்ட்டபிள் அப்படின்னு என்ன, இது வந்து நீங்கள் ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணவே முடியாது. கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் அப்படின்னா இந்த இதை வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஷேர்ஸாக வந்து பின்னாடி மாற்றிக்கலாம். ஓகே, தென் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து டீட்டெயிலாக நம்ம பேசுவோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது வந்து இட்ஸ் ஆல்சோ ஈக்விட்டி ரிலேட்டட். ஆனால் அது நம்ம பண்ண போகிறதில்ல. இட் இஸ் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் ஹூ வில் பி மேனேஜிங் things who will invest and we can buy the units of mutual funds. ஸோ அது வந்து நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம் பின்னாடி. இப்போ டிமேட் அக்கௌண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பேங்க் அக்கௌண்ட்டு எடுத்தோம்னா அதில் பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. அது மாதிரி டிமேட் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் இருக்கா? நான் ஓப்பன் பண்ண மினிமம் பேலன்ஸ் ஏதாச்சும் மெயின்டைன் பண்ணுமா? அப்சல்யூட்லி நாட். ஓகே, நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஜீரோவாக இருக்கும் அண்ட் யூ நீட் நாட் பை எனி ஷேர்ஸ் ஃபார் யோர் லைஃப். அது ஜீரோவாகவே இருந்தால் தவறு கிடையாது. ஓகே, இட் கேன் பி தேர். அதே மாதிரி லிமிடேஷன்ஸ் இருக்கா? மினிமம் இவ்வளோ ஷேர்ஸ், அது மேக்ஸிமம் இவ்வளோ ஷேர்ஸ் தான், அதுவும் கிடையாது. யூ கேன் ஹேவ் யோர் திங்ஸ் பட் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் பீன் kept in a digital form, not in a physical form. Demat account ஓட எலிமெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொன்னால் மேஜர் 4 எலிமெண்ட்ஸ் இருக்குங்க. ஒன்று டெபாசிட்ரி, இன்னொன்று டெபாசிட்ரி பார்ட்டிசிபென்ட்ஸ், இன்னொன்று இன்வெஸ்டர்ஸ், அப்புறம் யூனிக் ஐடி. ஸோ டெபாசிட்ரி என்ன, இப்போ நம்ம டிமேட் அக்கௌண்ட்டை இல்லை வந்து நம்ம ஷேர்ஸ் இஸ் பீன் ஸ்டோர்ட் இன் டிஜிட்டல் ஃபார்ம் சொல்லுவோம், அதுதான் டெபாசிட்ரி. ஸோ தேர் ஆர் 2 மேஜர் டெபாசிட்ரிஸ். ஒன் இஸ் சிடிஎஸ்எல், இன்னொன்று என்டிஎஸ்எல். சிடிஎஸ்எல்னா சென்ட்ரல் டெபாசிட்ரிஸ் செக்யூரிட்டிஸ் லிமிடெட், என்டிஎஸ்எல்னா நேஷனல் டெபாசிட்ரி செக்யூரிட்டிஸ் லிமிடெட். ஸோ இதில் இன்வெஸ்டர்ஸோட அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல்ல அப்ராக்சிமேட்லி 1.6 crores இன்வெஸ்டர்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. என்டிஎஸ்எல்ல 1.7 crore இன்வெஸ்டர் அக்கௌண்ட் இருக்குது. இதை யார் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிடிஎஸ்எல் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கிறது வந்து ஹெச்டிஎஃப்சி, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா எக்ஸெட்ரா. என்டிஎஸ்எல் வந்து ஐடிபிஐ, யூடிஐ எக்ஸெட்ரா. ஸோ இது ரெண்டுமே வந்து டெபாசிட்ரிஸ் விச் ஸ்டோர்ஸ் ஆர் ஷேர்ஸ் இன் அ டிஜிட்டல் ஃபார்ம். டெபாசிட்ரி பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னா என்ன? இவங்க இன்னும் கிடையாது, நம்மளோட brokers is, as we said, discounted brokers இருக்கலாம், full time brokers இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். So they are depository participant who are going to the example discount of brokers ஓட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா Upstox இருக்குது, ஜீரோதா இருக்குது எக்ஸெட்ரா. நம்ம நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் வந்து பார்ப்போம் டிஃப்ரெண்ட் இது அவங்க என்னென்ன டைப் ஆஃப் இதுன்ட்டு பார்ப்போம். இன்வெஸ்டர்ஸ் இஸ் யூ, மீ அண்ட் இட் குட் ஆல்சோ பி தி இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், யார் வேணா இருக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் இன்வெஸ்டர்ஸ் ஹூ இன்வெஸ்ட் மணி. யூனிக் ஐடி, இப்போது நீங்கள் வந்து இன்வெஸ்டராக வரும்போது பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு பேன் கார்டு இருக்குது. பேன் கார்டை வச்சு தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுவீங்க உங்களோட அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ், பிகாஸ் இட் ஹாஸ் டு பி லிங்க் டு இட். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் நம்பர் கிடைக்கும். ஸோ டிமேட் அக்கௌண்ட் தான், ஸோ இட்ஸ் அன் அக்கௌண்ட். ஸோ அதுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து 16 digit அக்கௌண்ட் நம்பர். ஸோ இது வந்து நீங்கள் இந்த அக்கௌண்ட் நம்பரில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகும் இன் டிமெட்டரியலைஸ்டு ஃபார்மேட் இன்
தி டெபாசிட்ரி. ஸோ இந்த டிமேட் அக்கௌண்ட் நம்பர் வச்சு தான் உங்களுக்கு டெபாசிட்ரியில் தெரியும் உங்களோட ஷேர்ஸ் என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது ஆஸ் வி செட் டிமேட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஒரு புரோக்கரை வச்சு ஈஸியாக ஓப்பன் பண்ணி இது பண்ணிக்கலாம். இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் கீழே பாருங்கள், ஐ வில் கிவ் யூ அ லிங்க் ஃபார் திஸ் Upstox வேர் யூ கேன் ஆல்சோ ஓப்பன் இட் ஆன்லைன். இட் இஸ் வெரி சிம்பிள். Upstox இஸ் basically, again, I'm not promoting it, but it is one of the broker that I am operating on, which is a discounted broker. Now operate பண்ண. It is simple, so if you wish you can also use it. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்கர்ஸ், அவங்களோட ப்ரோக்கர் டைப்ஸ். ஸோ 2 விதம் இருக்குங்க நீங்கள் பார்க்குற மாதிரி. ஒன்று டிஸ்கவுண்டட் ப்ரோக்கர், இன்னொன்று ஃபுல் சர்வீஸ். ஃபுல் சர்வீஸ் என்ன, தே ப்ரொவைட் சம் சர்வீசஸ் அப்பார்ட் ஃப்ரம் பையிங் அண்ட் செல்லிங். ஸோ அவங்க என்ன, எது வாங்கலாம், எது விற்கலாம், எப்போ வாங்கலாம் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. ஸோ அது இல்லாமல் மற்ற சர்வீசஸும் அவங்க ப்ரொவைட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் அந்த ஃபுல் சர்வீஸ் சொல்லுவாங்க. ஸோ காஸ்டிங் இஸ் ஹை. டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் அப்படி கிடையாது, இது நீங்களே ஆப்ரேட் பண்ணுவீங்க. ஜென்ரலாக வந்து சொல்லுவாங்க நோ சார்ஜஸ் ப்ரோக்கர் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அது கிடையாதுங்க, தேர் ஆர் சார்ஜஸ். நம்ம இனி வரும் செஷன்ஸில் எப்போயாச்சும் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம், என்ன சார்ஜஸ் இருக்குது அப்படின்றத அதை பற்றி கூட பேசுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.